ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸுங்க. ஸ்மால் டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது ரொம்பவே வந்துட்டு எதுக்குமே வந்து எஃபெக்டிவாக எடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த க்ளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வெள்ளிக்கொலுசை வந்து எப்படி வந்து புதுசாக ரொம்ப ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் போகிறேன் அப்படின்னா, ஸோ நார்மல் வாட்டரில் லைட்டாக வந்து அந்த கொலுசை வந்து போட்டிருக்கேன். கொலுசு கூட கொஞ்சம் வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வினிகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, ஸோ ஹாஃப் எலுமிச்சம்பழம், நல்ல பழுத்த எலுமிச்சம்பழமாக இருக்கணும். ஸோ அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை லைட்டாக வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்க. ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து கொதி வந்த உடனே வந்து இறக்கிடலாம். இதுக்கு நான் என்ன எடுத்துருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பயோரியா பல்பொடி. எப்போதும் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கொலுசை வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு பல்பொடிங்க. ஸோ பல்பொடி நம்ம 2 கொலுசுமே வந்து அழுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப பழைய கொலுசு அப்படின்னா நிறைய எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கலாம். இதில் தேவையில்லாத ஒரு ஃப்ரெஷ் நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தான் வந்து தண்ணி விட்டு, ரொம்ப திக் பேஸ்ட்டுங்க. ரொம்ப தண்ணினா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டில் எடுத்து உங்களால் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த கொலுசை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கொலுசு 2ஐயும் வந்து எடுத்துட்டு இந்த திக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை எடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒவ்வொரு கொலுசுலையுமே வந்து ஃப்ரெஷ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எல்லா அழுக்குகளையும் வந்து நீக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க. ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து எல்லா கொலுசையுமே வந்து நம்ம விளக்கலாம். சப்போஸ் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் இது வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குதுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொலுசு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். அதுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. பட் நம்ம பல்பொடி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்குதுங்க. எப்படி அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரொம்பவே வந்து கருத்து போன அழுக்கு, ரொம்ப பழமையான கொலுசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. லைட்டாக வந்துட்டு அந்த ஹீட் பண்ணி அதோட அழுக்குகள்லாம் வந்து வினிகர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தான் வந்து நீங்கள் இந்த பல்பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாமே வந்து ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். பட் இந்த கொலுசு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஒரு 6 மந்த்துக்கு வந்து ஒரு தடவை வந்து பண்ணிக்கலாம் செய்யும். ஏன் அப்படின்னா இந்த ஃபேனிக் சுச்சுவேஷனில் நம்ம ஜுவல்லரி போடுறதோ, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம எந்த கடைகளையும் வந்து தேடி போக முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டிலே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ்ட்டில் வந்து 30% பார்த்திங்க அப்படின்னா வந்து நிக்கோடின் வந்து இருக்குது. ஸோ நிக்கோடின் இருக்கிறதுனால தான் நம்ம ஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாவே வந்து நம்ம அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகுது. ஸோ நிக்கோடின் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சிகரெட்டு. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம், பேஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 8 சிகரெட் வந்து குடிக்கிறதுக்கு சமம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எப்போதும் வந்து எத்தனை சிகரெட் குடிக்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம பல் வந்து துலக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ ஃப்ரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து நீங்கலை, இன்னுமே கொஞ்சம் லைட்டாக வந்து கருமையாக இருக்குது அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து எல்லா கடைகள்லையுமே அவைலபிள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனிங் பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா வந்து வாங்கி எப்போதுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அமேசிங் ரிசல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு திக் பேஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி மறுபடியுமே வந்து அந்த கொலுசை வந்து எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி எல்லா அழுக்குகளையும் வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணி பல்பொடி யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்லையுமே வந்து அதிகமானது வந்து இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து புதுசாக வாங்கின கொலுசு போல் இருக்கும். ஸோ நீங்களே வந்து நேரடியாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கழுவுனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பார்க்குறதுக்கே உங்களுக்கு அந்த கேமராவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ நேரடியாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா வந்துட்டு இதை விட வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.